ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, கறி குழம்புக்கே டஃப்பு கொடுக்குற ஒரு குழம்பு தான், பருப்பு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். அது வந்து பெரிய குழம்புன்னு எதுக்கு சொன்னேன்னா வந்து பார்த்திங்கன்னா, இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உருண்டை பிடிக்கணும், அதை வேக வைக்கணும், திரும்பி புளியை கரைக்கணும், திரும்பி வந்து தக்காளி வெங்காயம்லாம் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வச்சேன். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, ஃபஸ்ட்டு வந்து பருப்பு இருக்குது பாருங்கள், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக நான் வந்துட்டு துவரம்பருப்பு போடுவேன். துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு, ஒரு மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக ஊறிடும். அதை எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி அப்படியேவும் போடுவாங்க. எனக்கு வந்து அப்படியே போட்டால் செட் ஆகாது, உடஞ்சிரும். அதனால் வந்து நான் வேக வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை எடுத்து போட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். கிளறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றி, எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ புளியை கரைச்சி ஊற்றி, கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போடுவாங்க. நான் கத்திரிக்காய் மட்டும் ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் போட்டேன். நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் மட்டும்தான் அரைச்சி ஊற்றினேன். ஏன்னா எனக்கு குழம்பு வந்து கம்மியாக தான் தேவைப்படுது, அதனால் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றினேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம்லாம் வந்து வதக்கி அரைச்சி ஊற்றுங்க, இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை குழம்பு வந்து ஒரு டைம் பண்ணி பார்த்திங்கனாவே அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டைலில் வந்துட்டு ஒரு தாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல பொட்டுக்கல்ல கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரைச்சி தேங்காய் பாலை மட்டும் கலந்து ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கனாவே அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட சாதத்தோட இந்த உருண்டையை ஒன்று பிச்சு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, ஐயோ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் கொடுத்த பில்டப் கம்மி தான் சொல்லிவிட்டு. சரி, ஓகே, பாய், போயிட்டு வரோம்.